பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இணைந்தான நாமத்தினாலே இந்த மறைவான மன்னா என்கிற நிகழ்ச்சிக்கு நேராக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. இந்த விசுவாசம் என்பது கண்களால் காண்பதை நம்புவதல்ல, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் என்று, அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லாத பொழுது நம்புவது பேர் தான் விசுவாசம். அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு வாய்ப்புகள் இருக்கு, ஏதோ ஒரு தேவைகள் நமக்கு இருக்கு, உதவி செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்ற போது நம்புகிறதல்ல விசுவாசம். எனவே இருக்கு, நமக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதிக்கு மருந்தே கண்டுபிடிக்கல, ஆனாலும் அந்த வியாதி என்னை விட்டு மாறும் என்று நம்புகிறோம் பார்த்தீங்களா, இது பேர் தான் விசுவாசம். ஒரு இருட்டில் நாம் நடக்கும்போது நம் கைகளில் இருக்கும் சிறிய மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் அடுத்த அடிக்கு மட்டும்தான் தெரிந்தாலும் அந்த பாதை நம்மை லக்கிக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று நம்பி நடப்பதே விசுவாசம். சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற தைரியமே வெற்றிக்கான முதல் படி. ஒரு பெரிய கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. மேல் தளத்தில் ஒரு சிறு பையன் மாட்டிக்கொண்டிருந்தான். கீழே புகை மூட்டமாக இருந்தது. அவன் அப்பா, மகனே கீழே குதி என்றார். அவனோ பயந்து போய், புகை மூட்டத்தால் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்றான். அதற்கு அவனுடைய அப்பா, உனக்கு தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, கீழே இருந்து பார்க்கிற என்னால் உன்னை பார்க்க முடிகிறது, அதனால நீ தைரியமா குதி, அப்பா உன்னை பிடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். அதை கேட்ட அந்த பையன், அவனால கீழே இருக்கிற அவங்க அப்பாவை பார்க்க முடியல, முழுவதுமே புகை மூட்டமா இருக்குது, ஆனாலும் என் தகப்பனுடைய குரலை மாத்திரம் கேட்டுவிட்டு நான் குதிச்சால் நிச்சயமா என் தகப்பன் என்னை பிடித்துக் கொள்வார் என்று நம்பி கண்களை இறுக்கமா மூடி அவன் குதித்தான். கண்களை திறந்து பார்த்த பொழுது அவன் பத்திரமாக அவனுடைய தகப்பன் கையில இருந்தான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் எதிர்காலம் புகையாக தெரியலாம், ஆனாலும் நம்முடைய பரமபிதா நம்மை பிடித்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு மட்டும் அவரை மட்டும் நம்பி அடியெடுத்து வைப்பதே உண்மையான விசுவாசம். இதைதான் 2 கொரிந்தியர் 5:7 வாசிக்கிறோம். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறது போல நாம் பார்த்து நடக்கல, ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை பார்த்து கொள்வார், அவர் நம் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்று நம்பி அவர் மீதுள்ள விசுவாசத்துல நாம் முன்னோக்கி நடக்கிறோம். சூழ்நிலையை பார்க்காமல் வாக்குத்தத்தம் செய்தவரை பார்ப்பதே விசுவாசம். ஆபிரகாமை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமை விசுவாசத்தை தகப்பன் என்று சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுகிறாங்க தெரியுமா? எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு ஏதாவது ஆசீர்வாதங்கள் வருவதற்கு வழிகள் இருந்தால் நாம் அதை நம்புவோம், நிச்சயமா அது நடக்கும் என்று நம்புவோம். நமக்கு வியாதியோ பலவீனமோ இருக்கும்போது நான் மருத்துவமனைக்கு போய் நான் இந்த மெடிசன் எடுத்துக்கிட்டா எனக்கு இந்த வியாதியில இருந்து சுகம் வரும் என்று ஒரு உறுதி இருக்குமானால் நாம் அந்த காரியத்தை நம்புவோம். ஆனா எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு தீர்க்க முடியாத ஒரு வியாதி, அந்த வியாதிக்கு மருந்தே இல்லைன்னு வைங்களேன், நாம் அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்புவோமா? நம்மளால திரும்பியும் நாளை தினத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புவோமா? இல்லையா? அதே போலதான் அந்த ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எப்படி விசுவாசித்தான்? ஆபிரகாமுடைய விசுவாசத்திற்கு ஒரு அளவே இல்லை. பிரியமானவர்களே, தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் தன்னுடைய மனைவியின் கர்ப்ப பாத்திரம் செத்து போனதையும் அவன் அறிந்திருந்தான். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரால முடியும், அவரால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. தன் கர்த்தர் நினைத்தா என்ன வேணாலும் செய்ய முடியும். ஏன்னா அவர் இல்லாததே உள்ளது போல அழைக்கிற கர்த்தர். அவர் நினைத்தா என்ன வேணாலும் செய்ய முடியும் என்று அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசித்த பிரகாரமே அவன் சரீரம் செத்துதா இருந்தாலும் சரி, அவன் மனைவியுடைய கர்ப்ப பாத்திரம் செத்துதா இருந்தாலும் சரி, கர்த்தரால அவனுக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுக்க அவரால முடியும். அழகான ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவ்வளோ கஷ்டப்பட்டு வாக்குத்தத்தம் பெற்று 25 ஆண்டுகள் கழித்து காத்திருந்து பெற்ற தன்னுடைய குமாரனை கர்த்தர் பலியாக கேட்டபொழுது அவன் விசுவாசித்தான். விசுவாசித்து தன்னுடைய வேலைக்காரர்கள்ட்ட அவன் சொன்னான், நாங்கள் போய் பலி செலுத்திவிட்டு திரும்பி வருகிறோம் என்று சொல்லிவிட்டு போனான். எனக்கு பிரியமானவர்களே, என் பிள்ளையை நான் பலி செலுத்தினாலும் கர்த்தர் அவனை எனக்கு ஜீவனோடு தருவார் என்கிற அவனுடைய விசுவாசம். ஏன்னா கர்த்தர் அவனிடத்துல வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார், உன் சந்ததியை நான் இவ்வளவாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருந்தார். வாக்குத்தத்தத்தின் பிள்ளையான ஈசாக்கை மரித்து போனாலும் கர்த்தர் அவனை ஜீவனோடு தருவார் என்று அவன் நம்பி இருந்தான். நம்முடைய நம்பிக்கை நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மீது இருக்குமானால், இங்கே நாம் பார்த்தது போல அந்த சிறு பையன் தன்னை சுற்றி இருந்த சூழ்நிலையை அவன் பார்த்து பயந்த பொழுதிலும்
ஏதோ தகப்பனுடைய சத்தத்திற்கு அவன் செவி கொடுத்தான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல நாம் நம்முடைய சூழ்நிலையை பாராதபடி, ஒருவேளை நமக்கு நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய கரத்துல கிடைப்பதற்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லாம இருக்கலாம். ஆனாலும் இல்லாததை உள்ளது போல அழைக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை மாத்திரம் விசுவாசித்தமானால் நிச்சயமாய் ஆபிரகாமுக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் வைத்த கர்த்தர் இந்த நாட்களை நம்மையும் விசுவாசத்தின் தாய்களாக, தகப்பன்களாக, சகோதரர்களாக கர்த்தர் மாற்றுவார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், காண்கிற காரியத்தை அல்ல, காணப்படாதவைகளை தைரியத்தோடு, காணாதவற்றை கர்த்தர் இருக்கிறார், என்னை அவர் வருகிற நாட்கள்ல எல்லா தீமையிலிருந்து என்னை விலக்கி காத்து கர்த்தருடைய 2ஆம் வருகை பரியந்தும் என்னை பத்திரமாய் பாதுகாப்பார். அவருடைய 2ஆம் வருகையில நான் பரலோகத்திற்குரிய ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழுவேன் என்று விசுவாசத்தோடு இருப்பீர்களானால் நிச்சயமாய் உங்களுடைய விசுவாசத்தின்படி நடக்கும். நாளைய தினத்திலே கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார், என்னுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் மாறும், என்னுடைய தலைமுறைகள் இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தருக்குள்ள நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு நடக்கும். எனக்கு பிரியமானவர்களே, விசுவாசிங்க, கர்த்தர் சகலதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, தகப்பனே, நாங்கள் காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளை கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடி ஆண்டவரே உம்முடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். இது பிள்ளைகளோட விசுவாசத்தின்படி அவரவருக்கு தேவையான அப்பா ஆசீர்வாதங்களை பரத்திலிருந்து கர்த்தர் கொடுப்பீராக. கிருபையா நடத்துங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. For prayer support, please contact these numbers.